ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க வேறுபாடு என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இருதயத்துக்கு போகக்கூடிய குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு. ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு கடுமையான நெஞ்சு வலி அவங்களுக்கு இருக்கு. அந்த வலியானது அவங்களோட இடது பக்க தோள்பட்டைக்கும் கைகளுக்கும் பரவும். அது மட்டும் இல்லாமல் இடது பக்கம் இருக்கக்கூடிய தாடையிலையும் வலி ஏற்படும். அவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வேர்க்க ஆரம்பிக்கும். இந்த சிம்டம்ஸ் ஒருத்தங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலாக துடிச்சிட்டு இருக்க இதயம் சடனாக ஸ்டாப் ஆகிறது கார்டியாக் அரெஸ்ட். ஒருத்தங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல் அறிகுறியா அவங்க தன்னுடைய சுயநிலையை இழந்து கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு நாடி துடிப்பும் இருக்காது, அவங்க மூச்சும் விட மாட்டாங்க. இதுதான் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுடைய அறிகுறிகள். சுருக்கமாக சொல்லணும்னா, கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஒருவருடைய இதய துடிப்பு நின்று போறது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய குழாயில ஏற்படக்கூடிய அடைப்பு. கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்களுக்கு முதலுதவி கிடைக்காத போது இறப்பு ஏற்படலாம். ஆனா ஹார்ட் அட்டாக்ல இறப்பு விகிதம் குறைவுதான். எதனால கார்டியாக் அரெஸ்ட்டும் ஹார்ட் அட்டாக்கும் வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் சில இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.